அக்பரோட ராஜ்யத்திலையும் சம்மர்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ அக்பர் அண்ட் பீர்பல் 2 பேருமே வெளியில போனாங்க. வெளியில போறப்ப அக்பர் பார்க்குறாரு, ஒரு லேக் வந்து கம்ப்ளீட்டா காஞ்சி போய் இருக்கு. பட் அது செம்ம டீப்பா இருக்கு. அக்பர் ஒரு ரிங்கை எடுத்து அந்த பாண்டுக்குள்ள போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் அங்க சுத்தி இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸுமே வந்துட்டாங்க. அக்பர் சொல்றாரு, அந்த ரிங்கை நீங்கள யாராச்சும் எடுத்து கொடுக்கணும். ஆனா there is one condition. யாருமே அந்த பாண்டுக்குள்ள போகக்கூடாது, போகாமலேயே அந்த ரிங்கை எடுக்கணும் அப்படின்றாரு. எல்லாருமே சரி என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் நம்ம தலைவர் பீர்பல் வராரு. அண்ட் அவரு ஒரு கயர் எடுக்கிறாரு. அந்த கயர் அண்ட் கவுடங் 2த்தையும் தூக்கி அந்த ரிங் மேல போடுறாரு. போட்டு அந்த கயரை அந்த வால்ல கட்டி வச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு. எல்லாருமே யோசிக்கிறாங்க, என்னடா இவர் பண்றாரு அப்படின்னு. நெக்ஸ்ட் டே காலையில பார்த்தீங்கன்னாக்க பீர்பல் கையில அந்த ரிங் இருக்கு. அக்பர் கேட்டதும் பீர்பல் சொல்றாரு, நான் போட்ட அந்த ரோப் அண்ட் கவுடங் பார்த்தீங்கன்னாக்க காஞ்சி போயிடுச்சு. ஸோ அந்த ரோப்பை வச்சு அதை இழுத்த உடனே கவுடங் கூட அந்த ரிங் சேர்ந்து ஒட்டிக்கிச்சு. அண்ட் நான் அந்த ரிங்கை வெளியில எடுத்துட்டேன் அப்படின்றாரு. வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்மளால சாதிக்கவே முடியாது அப்படின்னு யோசிக்கலாம். ஓர் இட்ஸ் அப்சல்யூட்லி இம்பாசிபிள் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா where there is a will there is always a way. ஸோ உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் கஷ்டம் இருந்துச்சுன்னா be inspired from this story.